வெந்து தணிந்தது காடு, விடுதலை தூக்கு வணக்கத்தை போடு. மொட்டை வச்சிருக்காயா? நான் வெக்கத்தை விட்டு சொல்றேன். விஜய் சேதுபதி, நீங்க உலக அளவில் பேசப்படுறவங்க. இந்த பிக் பாஸ் கர்மாந்தரத்துல, அந்த கர்மாந்தரத்துல எதுக்கு நீங்க போயிட்டு இருக்கீங்க? எப்படி எடுத்திருக்காரு? நான் போய் சொல்லன்னு சொல்லுவீங்களா? காசை வாங்கிட்டேன்றீங்களா? என் தங்கச்சி சொல்லுமா. படம் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அண்ணன் நம்ம மீட் பண்ணது வந்து ரொம்ப மகிழ்ச்சி. அண்ணனோட பெரிய ஃபேன். வெந்து தணிந்தது காடு, விடுதலை தூக்கு வணக்கத்தை போடு. வெந்து தணிந்தது காடு, விடுதலை தூக்கு வணக்கத்தை போடு. இப்ப சொல்றேன் கேளுங்க. தமிழன், நம்மளாம் தமிழன் சொல்றோம்ல, தமிழ் படங்களை ஓடவங்க அடுத்த ஸ்டேட் படங்களுக்கே ஜால்ரா போறதை விட்டுட்டு நம்ம ஸ்டேட் படத்தை, நம்ம தமிழன்ற படத்தை, நான் தமிழன், நீ தமிழன், தங்கச்சி தமிழன், தமிழச்சி, இப்படி எல்லாரும் தமிழ் படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உண்மையிலே சொல்றேன், விடுதலை 2 உலக அளவில் இந்த படம் வந்து பேசப்படும், பல அவார்டு வாங்கப்படும். கருப்பு கமலஹாசன் விஜய் சேதுபதி அவர்கள் மொட்டை குட்டியோட படத்தில் நடிச்சிருக்காயா? மொட்டை குட்டியோட நடிச்சிருக்கான். கமல் சார் கூட 16 வயது படத்தில் கோமணம் கட்டி தான் நடிச்சிருப்பாரு. ஆனால் இந்த படத்தில் கருப்பு கமலஹாசன் விஜய் சேதுபதி அவர்கள் மொட்டை குட்டி நடிச்சிருக்கான். விஜய் சேதுபதி, உங்ககிட்ட ஒரே ஒரு தான், தயவு செய்து நீங்க உலக அளவில் பேசப்படுறவங்க. இந்த பிக் பாஸ் கர்மாந்தரத்துல, அந்த கர்மாந்தரத்துல எதுக்கு நீங்க போயிட்டு இருக்கீங்க? அதனால தயவு செய்து சொல்றேன், நீங்க உலக அளவில் பேசப்பட வேண்டிய ஒரு கலைஞர். நீங்க இன்னமும் அதே மாதிரி இந்த படத்தில் நடிச்சிருக்க சூரி, நீ வேற மாதிரி சூரி சூப்பரா நடிச்சிருக்கீங்க. அப்புறம் இன்டர்வல்ல ஒரு சாங்கு, அந்த வருவேன் கண்டிப்பா சொல்றேன். வெந்து தணிந்தது காடு, மஞ்சள் வீரனுக்கு வணக்கத்தை போடு. வெந்து தணிந்தது காடு, மஞ்சள் வீரனுக்கு வணக்கத்தை போடு. இந்த படத்துல இன்ட்ரோவில் ஜெய்வந்தா தென் சென்னை படத்தெல்லாம் நடித்தவர். அவர் ஒரு வில்லன் ஆகிறாரு. மீசெல்லாம் நல்லா பார்க்க ஆள் நல்லா தரமாக இருக்கிறாரு. அவரை மாதிரி ஒரு கலைஞர்களை இன்னமும் வெளியில் வரணும். அதே மாதிரி டானாக்காரன் படத்தோட டைரக்டர் தமிழரசன், அவரும் சூப்பராக நடிச்சிருக்காரு. 5 அடி கூட இல்லை சேத்தன், 5 அடி கூட இல்லாத சேத்தனு பப்பமோன்னு 56 அடிக்கு நடிச்சிருக்கான். பார்த்தாலே சூப்பராக நடிச்சிருக்காரு. பல கலைஞர்களோட உள்ளுக்குள்ளே உள்ள அந்த வேதனைகளை நடிப்பை வெற்றிமாறன் சார், நீங்கள் பிறக்கும்போது இன்னும் உங்களோட தாய் தந்தைக்கு தெரியுமானான்னு தெரில, இவன் வந்து வெற்றிகளை கொடுப்பான் அப்படின்னு. ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலோ அப்போவே வெற்றிமாறன் சொல்லி உங்களுக்கு பேர் வச்சதால தான் நீங்கள் வெற்றிகள் கொடுத்துட்டே தான் இருக்கீங்க. உலக அளவில் பேசப்படும் இந்த விடுதலை 2 இந்த படத்தை பாருங்கள், தமிழர்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, புரியுதுங்களா? ஆமாம், விஜய் சேதுபதி அம்மனை கொண்டு மொட்டை நடிச்சிருக்காயா? நான் வெக்கத்தை விட்டு சொல்கிறேன், மொட்டை குட்டியாக நடிச்சிருக்கான். இருந்தாலும் அப்படி நடிப்பை புழிஞ்சு வச்சுருக்கான். மறந்துடாதீங்க. நம்முடைய தமிழர்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். தேங்க்யூ.